ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். இந்திய அணி அறிவிக்கப்பட்டதிலிருந்தே இது பற்றிய பேச்சாக இருக்கிறது. அணியின் பலம் பலவீனம் என்ன என்பன உள்ளிட்ட விவரங்களை அலசுகிறார் நமது செய்தியாளர் சந்தானகுமார். கடந்த டிசம்பர் மாதம் நடைபெற்ற ஒருநாள் உலகக்கோப்பை தொடர் தோல்விக்கு பின்பே உடனடியாக பிசிசிஐ ஆலோசனை கூட்டம் நடத்தி T20 உலகக்கோப்பையை நிச்சயமாக வெல்ல வேண்டும் என்ற ஒரு நோக்கில் டிசம்பர் மாதமே ரோஹித் சர்மா தான் T20 உலகக்கோப்பைக்கும் அணியினுடைய கேப்டனாக இருப்பார். ஐபிஎல்லை கடந்து ஒட்டுமொத்த கடந்த 2 ஆண்டுகளுடைய இந்திய அணி பர்ஃபார்மன்ஸ் அடிப்படையில் தான் இந்திய அணி இருக்கும் அப்படின்னு ஜெய்ஷா கடந்த ஜனவரி மாதமே தெரிவிக்கப்பட்டதன் அடிப்படையில் இந்திய அணியினுடைய 20 உலகக்கோப்பை அணியில் பெரிய அளவில் மாற்றம் நடைபெறல. கடந்த 2 ஆண்டுகளாக இந்திய அணியினுடைய சுழற்பந்து வீச்சாளராக இருந்த பிஷ்னாய் அணியிலிருந்து நீக்கப்பட்டு ஐபிஎல்ல கடந்த 2 ஆண்டுகளாக செயல்பட்டு வரக்கூடிய யுஸ்வேந்திர சஹல் இந்திய அணிக்கு திரும்பி இருக்கிறார். அதே போல ரிங்கு சிங்க்கு பதிலாக சிவம் தூபே மீண்டும் இந்திய அணிக்கு இருக்கிறார். கடந்த 2 ஆண்டுகளில் இருந்த இந்திய அணியில பெரிய அளவில் மாற்றம் இல்லை. மற்றொரு பேசுபொருள் இந்த அறிவிப்பிலிருந்து பார்த்தீங்கன்னா தமிழக வீரர்கள் யாருமே இடம்பெறல. குறிப்பாக இந்த ஐபிஎல் தொடர்லையும் சரி கடந்த ஆண்டும் சரி தொடர்ந்து சிறப்பாக பந்து வீசக்கூடிய நடராஜன் இந்திய அணியில் இடம்பெறல அப்படின்றது ஒரு பேச்சு பொருளாக இருந்தாலும் கூட பிசிசிஐ இந்த அணி தேர்வுக்குள்ள பேசும்போது தமிழகத்திலிருந்து இந்த ஐபிஎல் போட்டியை பொறுத்தவரை T20 உலகக்கோப்பை பொறுத்தவரைக்கும் வாஷிங்டன் சுந்தர் பெயர் மட்டும்தான் பேசுபொருளாக இருந்தது. இருப்பினும் ஐபிஎல் தொடர்லேயே அவர் விளையாடாததன் காரணமாக இந்த உலகக்கோப்பையில் தமிழக வீரர்கள் யாருமே இடம்பெறாமல் இருப்பது காரணம் யாருமே இந்தியாவினுடைய T20 பிளான்ஸ்ல இல்லை அப்படின்றது இந்த பிசிஐ தேர்வுக்குள்ள இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் சொல்லக்கூடிய கருத்தா இருக்குது. தற்போது மிகவும் பேசுபொருளாக இருக்கக்கூடிய இந்த இந்தியா T20 உலகக்கோப்பை வெல்லுமா அப்படின்றத கேள்வி. இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா 5 முறை ஐபிஎல் போட்டிகளை வென்று கொடுத்த ஒரு கேப்டனா இருக்காரு. அதே போல வீரராக ஒரு 6 முறைக்கு மேல ஐபிஎல் கோப்பையை வென்றிருக்காரு. எனவே ரோஹித் சர்மா கேப்டன் நியமனம் பண்ணிலிருந்து இந்திய அணியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீரர்களுக்குமே என்ன ரோல் அப்படின்றத முன்கூட்டியே சொல்லியிருக்காரு. எனவே இந்திய அணியுடைய பலமா ரோஹித் சர்மாவுடைய கேப்டன்சி இருக்கும். அதே போல விராட் கோலி இந்த ஐபிஎல் தொடரை பொறுத்த வரைக்கும் 147 ஸ்ட்ரைக் ரேட்ல விளையாடுறாரு. அவருக்கு ஏற்கனவே பிசிஐ சார்பில் நீங்க எப்படி விளையாடுறோம் அப்படின்றத தெரிவிக்கப்பட்டிருக்கு. எனவே அவரும் இந்த ஐபிஎல் தொடரில் அதுக்கேற்ற மாதிரி விளையாடி வரதை நம்ம பார்க்க முடியுது. மற்ற 2 முக்கியமான ஸ்ட்ரென்த் இந்தியாவுக்கு பார்த்தோம்னா சிவம் துபே மிடில் ஓவர்ஸ்ல கடந்த 2 ஐபிஎல்ல அடிக்கக்கூடிய ரன்கள் முக்கியமாக இருக்கு. அதே போன்று ஒரு ஆண்டு காலமாக விளையாடாமல் இருந்த ரிஷப் பண்ட் தற்போது மீண்டும் இந்திய ஐபிஎல்ல விளையாட தொடங்கியிருக்காரு. 147 ஸ்ட்ரைக் ரேட்டில் விளையாடிருக்காரு. இப்படி இருந்தாலும் கூட இந்திய அணியினுடைய வீக்னஸா 2 முக்கியமாக இருக்கு. ஒன்று ஜஸ்பிரித் பும்ராவை தவிர வேற வேகப்பந்து வீச்சாளர்கள் யாருமே தற்போது வர ஃபார்ம்ல இல்லை. அணியினுடைய முக்கிய இடது கை வேகப்பந்து வீச்சாளராக இருக்கக்கூடிய ஹர்ஷ்தீப் சிங் தற்போது வர விக்கெட்டுகள் எடுத்தாலும் பெரிய எக்கானமியில் இல்லாதனால அது ஒரு பிரச்சனையா இருக்கு. இன்னொன்று குறைந்த ஆல்ரவுண்டர்கள் ஹர்திக் பாண்டியா சிவம் துபே 2 பேர் தான் பெரிய ஆல்ரவுண்டர் ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டரா இருக்காங்க. ஹர்திக் பாண்டியா காயத்திலிருந்து முழுமையா மீண்டாரா அப்படின்ற கேள்வியே பெரிய அளவில் இருக்குது. சிவம் துபே இந்தியாவுக்கு சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் இம்பாக்ட் பிளேயரா இருக்கிறதுனால அவர் எப்படி பந்து வீசுவார் அப்படின்றது மிகப்பெரிய கேள்வியா இருக்குது. இந்தியாவுடைய வீக்னஸா இருக்குது. அடுத்து இந்த தொடர்ல இந்தியாவுடைய ஆப்பர்ச்சுனிட்டியா என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த T20 உலகக்கோப்பை அமெரிக்காவில் தொடங்கினாலும் பின்பகுதி போட்டிகள் முழுவதும் மேற்கிந்திய தீவுகளில் நடைபெறுது. மேற்கிந்திய தீவுகளில் இருக்கக்கூடிய மைதானங்கள் இந்த ஐபிஎல் போல இல்லாமல் முழுக்க சுழற்பந்து வீச்சுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்றதுனால இந்திய அணியில் இருக்கக்கூடிய சுழற்பந்து வீச்சாளர்கள் அனைவருமே ஆதிக்கம் செலுத்துவாங்க அப்படின்றது தெரியுது. அதே போன்று இந்தியாவினுடைய மைதானங்களும் மேற்கிந்திய தீவு மைதானங்களும் ஓரளவுக்கு ஒத்து போகும் அப்படின்றதுனால இந்திய வீரர்களுக்கு அது ஒரு சாதகமாக இருக்கும். இன்னொன்று பார்த்தோன்னா தொடர்ந்து இந்த 2 மாதங்கள் ஐபிஎல் போட்டிகள் அதனை தொடர்ந்து உலகக்கோப்பை அப்படின்றதுனால இந்திய அணி வீரர்கள் 20 கோப்பையில் தொடர்ந்து போட்டிகள் நடந்து இன்னொரு சாதகமான ஒரு சூழ்நிலை ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்றதா இருக்கு. அடுத்து இந்திய அணிக்கு எதிராக இருக்கக்கூடிய த்ரெட் பார்த்தோம்னா 2021 உலகக்கோப்பையாக இருந்தாலும் சரி 2022 உலகக்கோப்பையாக இருந்தாலும் சரி ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி பெரிய அளவில் ரன்கள் குவிச்சாலும் அவங்களுடைய ஸ்ட்ரைக் ரேட் ரொம்ப கம்மியாக இருந்திருக்கு. அது மிகப்பெரிய த்ரெட்டாக இருக்கு. இருவரும் எப்படி விளையாட போறாங்க அப்படின்றது இப்போ வரைக்கும் கேள்வியா இருக்கு. இன்னொன்று ஹர்திக் பாண்டியா தலைமையில தான் இந்த 20 உலகக்கோப்பையே இந்திய அணி அணுகணும்னு நினைச்சாங்க. ஆனால் காயத்திலிருந்து அவர் தொடர்ந்து அவதிப்பட்டு வருவதனால ரோஹித் சர்மா தலைமையில் பங்கேற்கிறாங்க. ஐபிஎல் போட்டியிலும் தற்போது வரை அவர் முழுமையாக செயல்படாமல் இருக்காரு. எனவே ஹர்திக் பாண்டியா இன்ஜுரி ஆனா இந்தியாவுக்கு நிச்சயமா கோப்பை வெல்றதுல பிரச்சனையா இருக்கும். எனவே இதுதான் இந்தியா இந்த பிசிஐ அறிவிக்கப்பட்ட அணியிலிருந்து பலம் பலவீனம் மற்றும் த்ரெட் ஆப்பர்ச்சுனிட்டி என 4 நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.